இல்ல சண்டை போட்டு வந்து விட வேண்டிய அவசியம் இல்ல. தடுத்து முடிஞ்சாலும் முழுக்கணும் அப்படிலாம் யோசிக்கிறானா. ஆனா அந்த கூட்டத்துல 56 தேசத்துல அயோத்தி மாநாட்டை சேர்ந்த ஹரிச்சந்திரன் வந்திருக்கிறார். ஏன்னு கேளு, அவரையும் நடுவுல உட்கார்ல. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கு அவர்கிட்ட. ஒரு நேர்மையான மனுஷன் ஹரிச்சந்திரன். ஆமா, ஒரு சிலர் சொல்லுவாங்க எப்படி ஒரு ஹரிச்சந்திர பரம்பரை அதுதான் எல்லாம் தேக்கியாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிச்சந்திர பரம்பரை அப்படி இருக்கும் பாத்துக்கோ. பொய் சொல்லாம மன்னனாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட உங்க நீங்க கட்டப்பிடிக்கு அப்படி போய் சொல்லுவீங்க. அப்படி கிடையாது ஐயா. சரி, ஒரு டீக்கு முக்காப்படி போய் சொல்லுவாரு. சொன்னாலும் சொல்லுவாரு. இந்த ஹரிச்சந்திரன் அப்படி அல்ல. பொய் சொல்லாம மெய்யனாகவே வாழ்ந்து வருகிறார். ஒரு ஓரத்துல கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிறார். சந்திரமதி அப்படியே உப்புரி மேடையில உலாவி கொண்டு வருகிறார். அவர் தோழி பெண்கள் கேட்கிறார். தோழி பெண்கள் கிட்ட கேட்கிறார், கேட்டி மாப்பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்களா, யாராவது அழகா தெரியுறாங்களா? ஒருத்தனை பாத்தீங்க, ஆளு லட்சணமா இருக்கான், கழுத்து கோணிக்கிட்டு இருக்குதா. சரி, இன்னொருத்தருக்கு மூக்கு நெளிஞ்சுக்கிட்டு போகுது. ஒரு மாப்பிள்ளையாவது சரியில்லை. கேட்டி அப்ப நான் போய் மாப்பிள்ளைய பாத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி தூரமா நின்று பாத்துக்கிட்டே இருக்கா ஒவ்வொருத்தரையா. ஹரிச்சந்திரனை பாத்துட்டு அந்த சந்திரமதி ஆளுல அழகு அப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறாரு. யாரு? இந்த ஹரிச்சந்திர மன்னன். இத பாத்தீங்கன்னா கருப்பசாமி சிலையாட்டம். கருப்பசாமி சிலைய அழகா இருந்தேன்னு எங்க அம்மா சொல்லும். நான் சின்ன பிள்ளைல அழகா இருந்தேன். அதனால எனக்கு அழகேசன் பேர். அது ஏன்ட கருப்பம்மா காக்கைக்கும் தண்ணி போட்டு குச்சி பாத்தியா, குரங்குக்கும் தண்ணி ஊட்டி போட்டு குட்டி. அப்ப நான் அழகா இல்லையா? சூரிய கண்ணாரி. இப்ப அந்த கூட்டம் அந்த இருட்டுக்குள்ள போய் நின்னு பல்ல காட்டியாச்சும் தெரிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லை, குறை பிடிச்சு கரை பிடிச்சு தும்படிச்சு கிடக்கு. தும்படிச்சுக்கிட்டா போற பையன் பேரம் பிறந்திருக்கானா ஐயாவுக்கு? வாழ்த்து சொன்னியா? ஐயாவோட வாசல்ல எடுத்து வச்சுதான் கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்டா மாமா இருந்து பின்னால உடுக்க எடுத்து உட்கார்ல செஞ்சிருக்காரு. அவ வீட்டம்மா இல்ல, அவளோட மொவா வீட்டம்மன்ல இருந்து காலத்துல பேர எடுத்து போன கேவியா. அவன் மொவா ஆஸ்பத்திரியில இருக்கா. பிரசவத்துக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு ஒரு பக்கம் சந்தேகம். பிரசவத்துக்கு இருந்தாலும் யான் விடலு இப்பதான் சவம். ஒரு குழந்தை பெற்றெடுக்க சவமா வந்து நிக்க, அதான் பிரசவம்னு சொல்லியிருக்கான். அவன் மொவாங்க ஆஸ்பத்திரியில துடிச்சிட்டு அங்க உடுக்க எடுத்துட்டு வந்து உட்கார்ந்தாச்சு. உடனே போன வருது வீட்டுல இருந்து, ஐயா நமக்கு ஆம்பளை பேரன் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டமா போன அடிச்சுட்டான். ஐயாவோட மணில அடிச்ச கோயில் மணி அங்க கேட்டிருக்கு. மணிகண்டனே வந்து பிறந்திருக்கா ஐயா. வீட்டு பொம்பது இருக்கு, ஆளுக்கு ஒவ்வொரு புள்ளு. சரி, இப்படியாக அந்த சந்திரமதி பெண்ணாக சொல்லியிருக்கேன். போகும்போது ஒரு 100 ரூபாய் காணிக்க போட்டு போங்க. அவரு ஐயா தரட்டும் அவ்வளவு அள்ளி போட்டு. சரி, கட்டப்படி வாங்கி அவ்வளவு யோசிப்பாரு. அப்ப ஹரிச்சந்திரனுடைய அழகை பார்த்த இந்த சந்திரமாரி அனவை என்ன செய்கிறாள் தெரியுமா? வாங்கி கொண்டு மங்கையான சந்திரமதி இல்லை. சரி, தந்தை செல்விக்கும் மந்திரமும் கிடையாது. அப்ப ஆசீர்வாதம் வாங்கி பண்ணணும்னு சொன்னா எந்த காரியமா இருந்தாலும் நல்ல முறையில் நடக்கும் என்று சொல்லி தகப்பனையும் வணங்கி கொண்டு தானே எந்த சந்திரமதி ஹரிச்சந்திரனை நோக்கி ஹரிச்சந்திரனை நோக்கி நல்லா இருப்ப மகளே அப்படின்னு சொல்லி மன மாலையை கையில் எடுத்தா. ஹரிச்சந்திரன் மருகிலே வந்து அவர் கழுத்திலே மாலையை போட்டான். கழுத்துல மாலைய போட்டு நின்ன உடனே ஹரிச்சந்திரன் பார்த்தான். ஏன் பெண்ணே நில்லடி அப்படின்ன உடனே அவ கழுத்துல இருக்கக்கூடிய மாங்கல்யத்தை பார்த்துட்டாரு இந்த ஹரிச்சந்திரன். கழுத்துல இருக்க மாங்கல்யம் கண்ணுக்கு தெரியுதா? தெரிகிறது. ஏன்னா அவர் கழுத்து மட்டும், அவர் கண்ணு மட்டும் தானே தெரியும். அதான் சொல்லிருக்க. யாரு கழுத்துக்கு அன்னைக்கே சாமம் என்ன சாமம் வாங்கியிருக்கா?
உன்னை கட்டின கணவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாங்கல்யம். ஆமா எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியாது. ஆமா சரி. ஹரிச்சந்திரன் பார்த்த உடனே சரி ஐயா என்ன இந்த அயோத்தி நாட்டு மக்களே சரி இந்த பெண்ணுக்கு யாருக்குனவே திருமணம் முடிந்திருக்கு, என் கையில வந்து கெட்ட பாக்கீங்களா கெட்ட பாக்கியா அப்படின்னு சொல்லி இந்த ஹரிச்சந்திரன் பார்த்தாரு. உடனே அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து பாக்காங்க. என்ன செய்கிறார்கள்? எப்பா என்ன அந்த பெண் கழுத்துல தாலி இருக்காப்பா? அந்த பெண் கழுத்துல தாலி இல்ல, நீ அவளை தாலி இருக்குன்னு சொல்லுகிற? இல்லன்னு சொல்லுங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு மட்டும் தான் அந்த ரகசியம் வந்து தெரியும், யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு சிவபெருமான் சொல்லியிருந்தாரு. உடனே அவங்க அயோத்தி நாட்டை சேர்ந்த அந்த மன்னன் வந்து சொல்லுகிறாரு, கிட்டத்தட்ட எப்படி இருக்கு என்ன என் மக கழுத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரமதி கழுத்துல இருக்கக்கூடிய திருமாங்கல்யம் ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பா. ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டுமல்லவா தெரியும். உடனே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையா வந்து பார்க்க சொல்லுறாங்க. உங்க கண்ணுக்கு தாலி தெரியுதாப்பா? என் கண்ணுக்கு அவன் கழுத்துல இவ்வளவு கிடக்கு. என்னது குண்ணி அழுக்கு தேய்ச்சே குளிக்க மாட்டாங்க. திருமாங்கல்யம் தெரியுறதா? பாத்ரூம்ல போய் 3/4 மணி நேரம் நிக்கா ஒரு அழுக்கு தெரியும். அழுக்கா அதெல்லாம் பார்த்துட்டான். ஆமா எப்போ உனக்கு தெரியுதா? இன்னொருத்தன் பார்க்க பாத்துக்கோ. அவன் காத்துல இப்பதான் பியானி இறந்துதுங்க. சரி கழுத்துல தாலி இருக்கா, பியானி 2 வேணும் போதும். ஒண்ணு குத்து போ. யார் வாங்க என்ன தெரியுது? யாங்க வந்து யாருக்குள்ள அறப்பார்வையில தான் இருக்கு. பாபு நீ வேண்டாம், நீ உன் கழுத்துல அவன் மாலை விடுவணும், நீ மேல கழுத்த போடுவணும். உன் கழுத்துல என்ன தருது? என் கழுத்துல தெரிய வேண்டியது. கண்ணு கழுத்துல தெரியாது. கண்ணு வரும்போதுதான் 1848 போடுறாங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா உன் கழுத்துக்கு தெரிய மரமானே ஐயா என் கண்ணுக்கா எனக்கு முக்கா பார்வை. உன் நொல்ல கண்ணை பார்த்தாலே தெரியுது. யாருக்கும் தெரியுது கழுத்துல. சைனா கண்ணு மாதிரி இருக்கு அவருக்கு. கண்ணாடி வாங்கி கொடுத்துருவேன். அயோத்தி நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரா வந்து சந்திரமதி கழுத்தை பாக்குறாங்க. யார் கண்ணுக்குமே முன்னால இருக்க மண்ணனை கேட்க சொல்லி ஒருவேளை தெரிஞ்சாலும் தெரியும். அதான் கேட்டு முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்திருக்காரு. சரி ரைட்டு அப்படி பாரு. யார் கண்ணுக்குமே தெரியல அந்த திருமாங்கல்யம். அப்போ இந்த சந்திரமதி கேட்ட மாப்பிள்ளை என்றால் ஹரிச்சந்திரன் தான். இருவருக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி மணமேடையிலே அமர வைத்து ஹரிச்சந்திரன் கையில் திருமாங்கல்யத்தை கொடுத்து சந்திரமதி கழுத்திலே கட்ட சொல்லும் பொழுது அரணை நல்ல அங்கே உடனே ஏன்னா அவர் நினைச்சதும் ஹரிச்சந்திரனை தான் மனதில் எண்ணினார். உடனே அரணை அரணை என்று சொல்லி மாங்கல்யத்தை கட்டினார் ஹரிச்சந்திரன். கல்யாணம் நினைச்சபடி அப்படி அமைஞ்சிருக்கு. சரி ஏன்னா அவரை இவ்வளவு நினைச்சுக்க இவரை அவ்வளவு நினைச்சிருக்கு. உங்களுக்கு நமக்கு வழி இல்லப்பா. நம்ம தண்ணி கிழத்தா கரைக்கிலுக்கு, கரைக்கிலத்தா தண்ணி கிழக்கு. கீரியும் பாம்புமா இருக்கு. 2 நாள் பேசுவோம், 3ஆவது நாள் பிரதரும் பா. பிளாக் பிரதர்னு கூப்பிட்டா கொஞ்சம் கூட கொஞ்ச நாள் பேசிக்கலாமே. சரி பிளாக் பண்ணிடுறாங்க. சொட்ட முன்னால கரெக்டா போட்டாங்க. சொட்டல உள்ளதப்பா எனக்கு. சொட்டல பாங்க. கொக்கி போடுறது கரெக்டா சொட்ட போடுறது. கொக்கி போடுறேன் பக்கத்துல விழுந்து. மீன் மாட்டிட்டு உரிட்டு போயிருக்கு. மணியில பாத்துக்கோ. அது தூண்டி ஆவாது. சரி சிவனே சிவனே என்று சொல்லி சிவமாங்கல்யத்தை கட்டினார். சிவமாங்கல்யத்தை கட்டுகிறார். அப்படியாக ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் திருமணம் அழகாகவே நடந்தது. நல்ல முறையில் நடந்துச்சுதா. ஆமா. அப்போ மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா? கண்டிப்பா மறுவீடு அனுப்பணும்ல. உடனே அந்த அயோத்தி மாவட்டத்திலே திரிசங்கு மகாராஜனுக்கு மகனான ஹரிச்சந்திர ராஜமன்னனுக்கு சந்திரமதி பெண்ணாளோட அயோத்தி மாவட்டத்திலே நீதி நெறி தவறாத மன்னனாக